Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா லேப்டாப் ஸ்பீடப் பண்ணுறது எப்படி. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த லேப் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சு. ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ கிரியேட் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அப்பா உயிர் வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு புது லேப்டாப்பே வாங்கிடலான்ற ரேஞ்சுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் யோசித்தேன், நல்ல ஒரு லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷனோடு வாங்கணும் அப்படின்னா 1.5 lakhs தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ஒரு லேப்டாப் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன இதில் பிரச்சனை, இது ஸ்லோவாக இருக்குது. அது எப்படி ஸ்பீடப் பண்ணலான்னு நிறைய சர்ச் பண்ணேன், நிறைய மெத்தடை ஒர்க் அவுட் பண்ணேன். அதில் எனக்கு கிளிக்கான இந்த மெத்தடை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் என்ன லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள், உங்கள் லேப்டாப் மாடல் சொல்லுங்கள். அவங்க எல்லாரோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட லேப்டாப்பும் ஸ்பீடாக இருக்கணும், நம்மளும் நல்லா ஒர்க் பண்ணணும், படிக்கணுன்ற ஆர்வம் நிறையவே அவங்கக்கிட்ட நான் பார்த்தேன். ஸோ அதனால் இந்த விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆன இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நினைப்பில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு 100% பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்ஸு, ஆனால் அது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அந்த ட்ரிக்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சு. என்னோடய லேப்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லோட ஜஸ்ட் பேசிக் லேப்டாப் தான். வெறும் 4GB RAM, i5 இன்டெல் கோர் இருக்க நார்மல் லேப்டாப். ஓகே, இதில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டும் பேசிக் கிராஃபிக் கார்டு தான், லேட்டஸ்ட் மாடல் கிடையாது, எல்லாமே ஓல்டு வெர்ஷன் தான். ஸோ அப்படி இருந்தோம் என்னோடய லேப்டாப் இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரே காரணம் நான் ஃபாலோ பண்ண இந்த 10 ஸ்டெப்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ட்ரிக்ஸு. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்க இந்த 10 ஸ்டெப்ஸும் நார்மலாக உங்கள் எல்லாருக்குமே சில தெரிஞ்சதாக இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஃபைனலாக சொல்ல போகிற அந்த ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் தான் என்னோடய லேப்டாப்பை ஒரு புதுசாக ஆக்கி கொடுத்தது. அந்த ட்ரிக்ஸை பார்க்கணுன்னா நீங்கள் ஃபைனல் வரலையும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ டிஸ்க் க்ளீனப்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து சர்ச் பாக்ஸில் நீங்கள் சர்ச் பண்ண உடனே டிஸ்க் க்ளீனப்னு வரும். ஸோ இந்த டிஸ்க் க்ளீனப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எந்த டிஸ்க் க்ளீனப் பண்ண போகிறேன். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்டெப்பை நான் பண்ணும்போது ஒரு முறை தப்பாக பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகி ஓஎஸ் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு தவறு உங்களுக்கு நடந்துடக்கூடாது. ஸோ கவனமாக பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் முதல்ல இருந்து நான் ஓஎஸ் போட்டு மறுபடியும் 1 by 1 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அப்பப்பா ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் டிஸ்கை ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு இதில் ரொம்ப மெயினாக கவனிக்க வேண்டியது, இது வந்து கேல்குலேட் பண்ணும். ஓகேவா, கேல்குலேட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த ரீசைக்கிள் பின் டெம்பரரி ஃபைல்ஸ். ஓகே, மீதி எதுவும் வந்து நீங்கள் டிக் பண்ண வேண்டாம். ஸோ டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸ் அதுவும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் டிக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸ்னு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின் அண்டு டெம்பரரி ஃபைல்ஸ் இது மட்டும்தான் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணியிருக்கணும். மற்றபடி இந்த இடத்துல இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொத்த ஓஎஸும் ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் முதல்லேருந்து ஓஎஸை போட்டு அப்புறம் 1 by 1 நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதை நான் ஆல்ரெடி அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். வெறும் டெம்பரரி ஃபைல்ஸு அண்டு ரீசைக்கிள் பின் இது மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். சரியா, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கேட்கும், பர்மனெண்ட்டில் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னு போதும். ஓகேவா, ஸோ ஓகே கொடுத்துட்டு டெலிட் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துடுங்க. ஸோ அது மட்டும் க்ளீனப் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
இந்த சர்ச் பாக்ஸ்லேயே போயிட்டு ரன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ரன் கொடுத்தோடனே இந்த ரன் ஓப்பன் ஆகும். ரன் ஓப்பன் பண்ண உடனே பர்சன்டேஜ், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ். ஸோ டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் இதில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே டெம்பரரி ஃபைல் தான். ஸோ இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுறீங்க, டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ Ctrl+A கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ டெலீட் பண்ணுறேங்க. டெம்பரரி ஃபைல் தான் இது. ஸோ இது டெலீட் பண்ணுறதுனா நம்ம சிஸ்டமுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகேவா? ஸோ இது டெலீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இதுவாகும். சில ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆகாது. ஸோ ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சது. அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்னு கொடுத்தாலும் அதே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கண்டினியூ கொடுங்க. ஸோ இதை நீங்கள் டெலீட் பண்ணணும்னா இதையும் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. ஸோ டெம்பரரி ஃபைல்ஸ் தான் இது. ஸோ இது டெலீட் பண்ணுறதுனால நமக்கு வந்து சிஸ்டமுக்கு எந்த ஃபால்ட்டும் ஆகாது. ஸோ நம்மளுடைய அன்னெசரியான டேட்டாஸ் வந்து டெலீட் பண்ணிவிடும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தினமும் பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணால் போதும். ஏன்னா டெய்லி நம்ம க்ளீனப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே, இதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த ஸ்டெப்ஸ்லாம். ஸோ இது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஃப்ரீயாகி ஸ்பீடப் ஆகிடும். இதில் நான் ஃபைனலாக சொல்ல போகிறேன் அந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் அது. ஆனால் அது ரொம்ப சூப்பராக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து மறுபடியும் ரன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரன் கொடுத்துட்டு எம்எஸ் கான்ஃபிக்னு கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூட்டில் போயிட்டு ஓகே அட்வான்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ராசஸர்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிறதுல வந்து ஹையஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஹையஸ்ட் ப்ராசஸர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ப்ராசஸரில் ஹையஸ்ட்டாக இருக்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்ளை. ஓகே, ஸோ இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணவங்க கேட்குது. இப்போதைக்கு ரீஸ்டார்ட் பண்ணால் நான் வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள் இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலீட் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி. ஓகே, இந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை வந்து எனக்கு வேண்டாம் டெலீட் பண்ணுன்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ இது டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிலாம் காமிக்கும். இதில் எதெல்லாம் உங்களுக்கு டெலீட் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம்ல அந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி தான். ஸோ இதனாலே நமக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது. நம்மளுடைய ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர். ஸோ டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போங்க. எல்லாமே இந்த சர்ச்லேயே நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், எல்லாமே இங்கேயே ஷோ பண்ணிவிடும். நீங்கள் புதுசாக எங்கேயும் போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாஸ்க் மேனேஜரில் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ மோர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. இது எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட்அப்பில் போயிட்டு ஓகே ஸ்டார்ட்அப்பில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு தேவையில்லாதது ஏதாவது இருந்தது அப்படின்னா ஓகே இப்போது நமக்கு தேவையில்லாத இதில் எல்லாமே வந்து இந்த டெஸ்க்டாப் ஆப் இருக்குல்லையே இதை வந்து என்ன பண்ணுறேன், டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து நம்ம பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்காது. ஓகே, ஸோ இதில் நம்ம தேவையில்லாதது என்னெல்லாம் இருக்கோ இப்போ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தேவையானதாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் நான் இப்போ டிசேபிள் பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஆப் நிறைய இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டு தேவையான விண்டோஸ் சம்மந்தப்பட்டது எதையும் டிசேபிள் பண்ணிடாதீங்க. ஸோ விண்டோஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனாலேயும் நமக்கு ஓஎஸில் ப்ராப்ளம் வரும். ஸோ விண்டோஸ் இப்போ விண்டோஸ் செக்யூரிட்டி இந்த மாதிரி விண்டோஸ் ரிலேட்டடான இதில் இருக்கிற டிஃபால்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸோ இதில் இருக்க டிஃபால்ட் எதையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிடாதீங்க. ஏன்னா டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. சில நேரத்தில் நமக்கு ஓஎஸே வந்து கரெக்டாக ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையில்லாத ஆப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த டாஸ்க் மேனேஜரில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது கண்ட்ரோல் பேனல். ஓகே, கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்குள்ளே போங்க.
இதுக்குள்ளே எதுக்காக போகிறோம் அப்படின்னா, இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸையும் காமிக்கும். அதில் உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை டெலீட் பண்ணுங்கள். தேவையான போது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சிஸ்டம் வெறும் சிவில் சாஃப்ட்வேர்ஸும் ஆர்கிடெக்ட் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். மற்ற எல்லா சாஃப்ட்வேரையும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது சில சாஃப்ட்வேர்ஸ் லைக் பிடிஎஃபாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட்டு, இந்த மாதிரி நமக்கு நெசசரியாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அன்னெசரியாக இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரையும் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் எடுத்துக்கோங்க. அந்த சிஸ்டமில் முழுக்க அது வந்து உங்களுடைய ஒர்க் சம்மந்தப்பட்டது. அன்னெசரியாக இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டேன். எந்த அளவுக்கு உங்களோட சி ட்ரைவ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சிஸ்டம் நல்லா ஸ்பீடப் ஆகும். ஏன்னா அது வந்து லோட் பண்ணி அதை வந்து ஒரு முறையும் நம்ம ஃபைல் தேடும் போது ரீட் பண்ணி தான் நமக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து நல்லா ஸ்பீடப் ஆகும். சரியா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸில் வந்து சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டமில் போயிட்டு, ஓகே, இந்த சிஸ்டம்குள்ளே போனீங்க அப்படின்னா இதிலே வந்து நமக்கு ஸ்டோரேஜ் வரும். நமக்கு இதில் எல்லா ஃபைல்ஸும் நமக்கு ஸ்டோரேஜில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் நமக்கு காமிக்கும். ஸோ அது லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த லோட் ஆகி முடித்த உடனே இதில் நமக்கு டெம்ப்ரரி ஃபைல்ஸை நீங்கள் காமிக்குது பாருங்கள். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ரரி ஃபைல்ஸ்ன்றது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த டவுன்லோடு ஃபைல்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தவங்க டேட்டா எல்லாம் போயிடும். டவுன்லோடை கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் டார்க் ஆகிடுச்சா? அப்போ வந்து லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடை மட்டும் கொடுத்துடாதீங்க. நம்ம டவுன்லோட் பண்ண முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கு அடுத்து மீதி இருக்கிற ரீசைக்கிள் பின் இந்த மாதிரி எது வேணாலும், எந்த ஃபைல்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிமூவ் ஃபைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் க்ளீனப் ஆகிடும். போர்ஜிங்னு வருது இல்லையா? ஸோ போர்ஜ் அப்படின்னா ஜஸ்ட்டு அன்னெசரியான விஷயங்கள்லாம் க்ளீனப் பண்ணுறது. நம்ம சாஃப்ட்வேர்ஸில் கூட இந்த போர்ஜ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அது க்ளீனப் ஆகி முடித்ததும் அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ப்ரைவசி செட்டிங்ஸில் இங்கே நீங்கள் டைப் பண்ணால் வரும். ப்ரைவசி செட்டிங்ஸு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் நமக்கு தேவையில்லாத ஆப்பை நமக்கு இங்கே வரும், பேக்ரவுண்ட் ஆப்ஸு. ஓகே, ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற ஆப்புங்களை மட்டும் பேக்ரவுண்டில் நம்ம, இப்போ இந்த கேம் வந்து எனக்கு தேவையில்லை, ஸோ அதை பேக்ரவுண்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி எந்த வந்து நமக்கு தேவையில்லையோ அதை வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற வந்து நமக்கு அது ரன் ஆக வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அது ரன் ஆகிட்டே இருந்துச்சு பேக்ரவுண்டில் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத. ஸோ இப்போ எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. நமக்கு தேவையில்லாத எல்லா ஆப்பையும் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. நமக்கு தேவையானது ஆப் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது பேக்ரவுண்டில் ரன் ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து நம்ம விண்டோஸ் செக்யூரிட்டிலாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிட்டே இருக்கட்டும். ஏன்னா ஏதாவது அன்னெசரியான டேட்டா வரும்போது நமக்கு இன்டிபெண்ட் பண்ணும். ஸோ இது மூலமா நமக்கு வந்து நம்மளுடைய சிஸ்டம் ஸ்பீடாக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு டிப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ என்னோடய சிஸ்டமே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், என்னோடது எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போது வந்து எனக்கு வந்து இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுனாலே ஒரு டென்ஷன் ஆகிடும். ஸோ என்னால் வந்து எந்த ஒரு ஃபைலையும் ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியாது, இது பண்ண முடியாது. இப்படி நம்ம ஒரு மொபைல் வாங்கினாலும் சரி, லேப்டாப் வாங்கினாலும் சரி, ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்பீடாக இருக்குது, அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. நம்ம வந்து நம்மளுடைய ரேம் மெமரியாக இருக்கட்டும், நம்மளுடைய எக்ஸ்ட்ரா மெமரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃபைலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய சிஸ்டமோடைய இது என்ன, அது அந்த சிபிக்குள்ளே போயிட்டு அதை ரீட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு வரும். ஸோ அப்படி நம்ம நிறைய விஷயத்தை டம்ப் பண்ணி வைக்கும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அதை கலெக்ட் பண்ணி நமக்கு எடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் அதிகமாகுது. ஸோ வெறும் 4 GB ரேம் ஒரு பேசிக் ரேம் தான். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8, 16 இருந்துச்சுன்னா தான் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் வெறும் 4 GB ரேமு. ஓகே, ஸோ மெமரியும் வந்து கம்மி, வெறும்
ஐ5 கோர் தான், இன்டெல் கோர் தான். ஸோ இப்படி இருந்தும் என் சிஸ்டமை இவ்வளோ ஸ்பீடாக நான் எப்படி சேஞ்ச் பண்ணேன்? அதுக்கு ஒரே ஒரு மெத்தடு தான், நான் இந்த ஒரு ஸ்பெஷலான மெத்தட் ரொம்ப கை கொடுத்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், வெறும் இதில் இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் சிவில் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங்க்கு நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நெசசரியான சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் டிஃபால்ட் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சி டிரைவை எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ ஸ்பீட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2 சிஸ்டம்லேயும் நம்மளுடைய ஃபைல்ஸு. ஸோ ஃபைல்ஸை வந்து நம்மளுடைய எல்லா ஃபைலையும் ஒரு புது லேப்டாப் வாங்குறதுக்கு லேக்ஸ் கணக்கில் நமக்கு செலவாகும். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஹார்ட் ட்ரைவ் வாங்குறதுக்கு 1000 கணக்கில் இருந்தாலே போதும். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நான் பண்ணதாக தான் ஒரு ஹார்ட் ட்ரைவ் வாங்கினேன். சிஸ்டமில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ், எல்லா ஃபைல்ஸு, எல்லா மியூசிக்லேருந்து, ஃபோட்டோஸ்லேருந்து, எல்லா ஃபைல்ஸ், என்னோடய ஓல்டு ஃபைல்ஸ்லேருந்து எல்லா டேட்டாவையும் மொத்தமாக ஃபுல்லாக எடுத்து ஹார்ட் ட்ரைவுக்குள்ளே போட்டுட்டேன். ஓகே, ஹார்ட் ட்ரைவில் மூவ் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டம் ஃபுல்லாக எம்டி ஆக்கிட்டு, இன்னும் உங்களுக்கு ஓஎஸ் போட முடியும் அப்படின்னா ஃபுல்லாக சிஸ்டம் எம்டி ஆக்கிட்டு ஓஎஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ஸ்பீடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இதே சிஸ்டமை நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அதை போடுறதுக்குள்ளே அப்பப்பான்னு ஆகிடும். ஸோ அப்படி இருந்து இந்த சிஸ்டமை இவ்வளோ ஸ்பீடான காரணம் எல்லாமே நான் எம்டி பண்ணி, இதே விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன லேப்டாப் இருந்தாலும் அந்த லேப்டாப்பை இந்த மாதிரி மெத்தடில் ஃபுல்லாக இது ஒரே ஒரு ஹார்ட் ட்ரைவ் வாங்கிக்கோங்க. 1000-2000 ருபீஸ்க்குலாம் வந்து ஹார்ட் ட்ரைவ் கிடச்சிரும். ஒரு ஹார்ட் ட்ரைவ் வாங்கிக்கோங்க, அதில் எல்லாத்தையும் டேட்டா வச்சுக்கோங்க. நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி அதை நம்ம பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம், எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஈஸி. வேணுன்ற நேரத்தில் மட்டும் அதுலேருந்து டேட்டாவையும் இல்லை ஃபோட்டோவாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த ஹார்ட் ட்ரைவில் வந்து நம்ம ஈஸியாக டக்குன்னு காப்பி பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோன் மாதிரி அதை எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா என்னோடய லேப்டாப்பு ட்ரிபிள் மடங்கு நல்லா ஸ்பீடாக போயிடுச்சு. இப்போ எனக்கு இதில் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் புது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா சாஃப்ட்வேருமே வெறும் 4GB ரேமில் இருக்க இந்த லேப்டாப்பில் என்னோடய எல்லா சிவில் சாஃப்ட்வேர்ஸும் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வேறு எந்த சாஃப்ட்வேரும் கிடையாது, எந்த கேமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.